வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் செலெக்ஷன் லிஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது நண்பர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரியான தகவல் கேட்டிருந்தாங்க. பட் நமக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கும் கால் வரலை. மேபி வந்திருக்கலாம். அதாவது வர்றது யாருக்கு வரும் அப்படின்னா, அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்டுக்கும் கால் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க வேலைக்கு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க யாரும். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா, தப்பாக இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்பை சரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது டேட் ஆஃப் பர்த்தோ ஏதோ ஒரு மிஸ்டேக், சம்திங் என்ன வேணால் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஏதாவது இருக்குது. இப்போ தமிழ் வழி கல்வின்னு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கால், அதாவது தவறுகள் பண்ணவங்களுக்கு மட்டும் கால் வந்திருக்கு வரும் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். பட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு நம்மளோட சர்க்கிளில் இது வரைக்கும் வரலை. மேபி என்கிட்ட இன்னும் யாரும் சொல்லலை, இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லலை. பட் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணார் ஒருத்தர். பட் அது எந்த அளவுக்கு மேபி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ கான்வர்சேஷன் அப்படின்றது போகலை, நமக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ அதனால் மேபி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது உண்மையான தகவலாக இருந்தால் கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பொங்கலுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடியோ அல்லது பொங்கலுக்கு அப்புறமோ வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. பட் இந்த மாதிரி ஆனால் கடந்த வருடத்தில் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. கடந்த வருடத்துலையும் இது மாதிரி தவறுகளாக ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மேனுவலாக அவங்க செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் அப்படின்றது அந்த ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அது உண்மையான தகவலாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு 10 நாளில் நமக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது உண்மையாக இருந்தால் சொல்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 10 நாளுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருவாங்க. ஏன்னா மார்க் கொடுத்துட்டு இவ்வளோ நாள்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணவே தேவையில்லை. இது முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும். பட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம் தான். பார்ப்போம், இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். மேபி பொங்கலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கும். ஏன்னா செலக்ட் ஆனவங்க எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணி பொங்கலை கொண்டாடிடலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.